வணக்கம், சலாம் மலேசிய மடானி ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. ஸ்லாங்கூரில் ஆசிரியை ஒருவர் உயிரிழந்த சம்பவம். வீணற்ற ஆடுருண்டங்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு கல்வி அமைச்சர் வேண்டுகோள். தற்காப்பு துறையில் மலேசியாவுடன் அணுக்க உறவை ஏற்படுத்திக் கொள்ள அமெரிக்கா பேரவா. ஆசியான் நிலையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வழிகோலும். கூட்டரசு சாலைகளில் தேர்வு செய்யப்பட்ட 362 பகுதிகளில் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய தெரு விளக்குகள் பொருத்தப்படும். அதற்காக ஏறத்தாழ 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. RXZ ரக மோட்டார் சைக்கிள் பேரணியில் பங்கேற்றவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இல்லம் திரும்புகையில் 21 வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் விபத்தில் சிக்கி மரணமுற்றார். போர்ட் கிள்ளானில் தெருநாய் பிடிப்பு நடவடிக்கையின் போது SOP மீறப்படவில்லை. கிள்ளான் அரச மாநகர் மன்றம் உறுதிப்படுத்தியது. இந்தோனேசிய மண்ணில் முதன்முறையாக சண்டி யாகம். ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்க்கும் மாபெரும் முன்னெடுப்பு. இனிதே நிறைவை நாடியது 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. பதக்கப்பட்டியலில் 8 தங்கங்களுடன் 10ஆம் இடத்தில் மலேசியா. செய்திகள் இனி விரிவாக. ஸ்லாங்கூரில் ஆசிரியை ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பள்ளி பணியாளர்களுக்கு உளவியல் ரீதியிலான ஆதரவுகள் சிறந்த நிலையில் உள்ளதை கல்வி அமைச்சு உறுதி செய்தது. அந்த அண்மைய சம்பவம் தொடர்பில் கல்வியாளர்களும் பொதுமக்களும் கலக்கம் தெரிவித்துள்ளதை தாம் உணர்வதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடிக் தெரிவித்தார். மனநல செயல்பாட்டாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஃபர்லினா சிடிக் இந்த விவகாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த இருப்பதாக குறிப்பிட்டார். ஆசிரியர்களின் மனநலன் தொடர்பில் தமது அமைச்சு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதை அவர் சுட்டினார். கல்வியாளர்களுக்கு உளவியல் ஆதரவுகளை வழங்க அரசு சாரா அமைப்புகள், சுகாதார அமைச்சு மற்றும் ஆலோசகர்களுடன் கல்வி அமைச்சு ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. மாணவர் நலன் பேணும் ஆசிரியர் நலனும் பேணப்பட வேண்டும். அவர்கள் தனியாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஃபர்லினா சிடிக் தமது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார். மலேசியாவுடன் தற்காப்புத்துறை உள்ளிட்ட அணுக்க உறவை வலுப்படுத்தும் கடப்பாட்டை அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளது. ஆசியானுக்கான அமெரிக்க தூதர் கெவின் கிம் அதனை தம்மிடம் தெரிவித்ததாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் நூருடின் கூறினார். இன்று நடந்தேறிய 37வது இராணுவ சட்டம் மற்றும் செயல்பாடுகளுக்கான ஆண்டு மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது கெவின் கிம் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினார். மலேசியாவின் தற்காப்பு துறை உட்பட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அமெரிக்கா அக்கறை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். கொள்கை தொடர்பான விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டு நடப்பில் உள்ள உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகள் பற்றி அந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். கெவின் தவிர ஆசியான் பொதுச் செயலாளர் டாக்டர் கவோ கிம் ஹவுன், சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சின் நிரந்தர செயலாளர் ஜோசப் லியோங் ஆகியோரின் மரியாதை நிமித்த வருகையையும் டத்தோஸ்ரீ முகமது காலிட் எதிர்கொண்டார். அமைதியும் ஒருமைப்பாடும் கொண்ட ஆசியானின் பங்கேற்பு இல்லாத இந்தோ பசிபிக் வட்டார பாதுகாப்பு குறித்த பேச்சுகளும் ஈடுபாடும் பொருளற்றதாகிவிடும். இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் நாடியாகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் தென்கிழக்காசியா விளங்குவதை டத்தோஸ்ரீ முகமது காலிட் நூருடின் சுட்டிக்காட்டினார். ஆசியான் நிலைத்தன்மையே இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எனவே இதுகாரும் காக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு அரணை வலுப்படுத்த இந்தோ பசிபிக் மீதான பேச்சுகளில் ஆசியானை தளமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அயலக பங்காளிகளையும் உலக வல்லரசுகளையும் தற்காப்பு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தென்கிழக்காசிய வட்டாரம் அமைதியாகவும் சுயேட்சையாகவும் நடுநிலையாகவும் இருப்பதை எல்லா தரப்புகளும் உறுதி செய்ய வேண்டும். ஒரு தரப்புக்கு சாதகமாக இயங்கினால் மட்டுமே வட்டாரம் அமைதியாக இருக்கும் என்பதில் ஆசியான் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். 37வது இராணுவ சட்டம் மற்றும் செயல்பாடுகளுக்கான ஆண்டு மாநாட்டில் டத்தோஸ்ரீ முகமது காலிட் திறப்புரை ஆற்றினார்.
ஸ்லாங்கூரில் சட்டமன்ற தொகுதி ஒன்று காலியாவதாக கூறப்படுவது குறித்து மாநில அவைத் தலைவர் இறுதி செய்வார். இவ்வாரத்திலேயே அது குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கோடி காட்டினார். தொடர்புடைய தரப்பிடம் தாக்கல் செய்ய சட்ட ஆலோசகர்கள் அந்த தொகுதியின் நிலை குறித்த அறிக்கையை தயார் செய்கின்றனர். அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கும் என்றும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் மந்திரி பசார் தெளிவுபடுத்தினார். அதற்கு முன் மாநில அவைத் தலைவர் அதிகாரப்படியான முடிவை அறிவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வாரத்திலேயே அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என டத்தோஸ்ரீ அமீருடின் விவரித்தார். RXZ ரக மோட்டார் சைக்கிள் பேரணியில் பங்கேற்கையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். அந்த பேரணியில் பங்கேற்ற பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் நேர்ந்த விபத்தில் சிக்கி அந்த 21 வயது பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்ததாக டூங்குன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் நிக் அப்துல் ஹலீம் நிக்மாட் குறிப்பிட்டார். அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 6ஆக அதிகரித்துள்ளதை சூப்பரிண்டென்டன்ட் நிக் அப்துல் ஹலீம் சுட்டினார். பஹாங் குவாந்தானைச் சேர்ந்த அந்த 21 வயது அரிசா ஷாசிரா ஜைனுடினுக்கு தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் 356வது கிலோமீட்டரில் மாலை 4:55 மணிக்கு அந்த விபத்து நேர்ந்துள்ளது. அவரின் உடல் உடற்கூறு சோதனைக்காக டூங்கோன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே கெடா பாடாங் தெராப் சாலையில் நேர்ந்த விபத்தில் 55 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்தார். தனது மகனுடன் பயணித்துக் கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதாக பாடாங் தெராப் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது அன்வார் ஜூனோ தெரிவித்தார். அந்த மாது நிகழ்விடத்தில் உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். வாகனத்தில் பயணித்த அவரது மகன் காயங்களுடன் உயிர் தப்பினார். பாட் கிளான் தமன் தெலோ கெடோங் இண்டாவில் கடந்த ஜூலை 29ஆம் நாள் மேற்கொள்ளப்பட்ட தெருநாய் பிடிப்பு நடவடிக்கை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நிர்ணயித்த நிர்வாக நடைமுறை SOPக்கு இணங்க அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கிளான் அரச மாநகர் மன்ற தலைவர் டத்தோ அப்துல் ஹமீத் ஹுசேன் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இரவில் நாய்களை பிடிக்க பயன்படுத்தப்பட்ட லூப் கருவி அமைச்சின் தர நிலைகளுக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்பட்ட உபகரணமாகும் என்றார் அவர். எனினும் நாய் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தாம் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அது போலீஸ் விசாரணை அறிக்கையின் முடிவை பொறுத்தே அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். அப்பகுதியில் தெரு நாய்களால் தொந்தரவு ஏற்படுவதோடு அவற்றால் துரத்தப்படுவது மற்றும் சிலர் காயமடைந்தது குறித்து குடியிருப்பாளர்களிடமிருந்து புகார்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அப்துல் ஹமீத் விளக்கினார். இதனிடையே அந்த விலங்கின் உரிமையாளர் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட பெண் ஒருவருடன் ஏற்பட்ட போராட்டத்தின் போது அந்த நாய்க்கு காயம் ஏற்பட்டிருக்க கூடும் என அவர் தெரிவித்தார். முன்னதாக அந்த நாய் தன்னுடையது என கூறிய அவர் பின்னர் அதனை மறுத்ததாக தெரிவித்தார். ஆகவே இந்த விவகாரம் குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டு வருவதோடு அதன் முடிவின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். அது மட்டுமின்றி தெரு நாய்களை பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னரே அது குறித்த அறிவிப்பு அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பூடி 95 உதவித்தொகைக்கு தகுதி பெற்றுள்ள 1,67,00,000 பேரில் 1,42,00,000 பேர் அதன் வழி பயனடைந்துள்ளனர். அத்திட்டத்தின் கீழ் 1,340 கோடி லிட்டருக்கும் அதிகமாக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அக்டோபரில் அந்த திட்டம் செயலாக்கப்பட்டது முதல் இவ்வாண்டு ஜூன் வரையில் 1 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே உதவித்தொகை வழங்கப்பட்ட 200 லிட்டருக்கும் கூடுதலாக ரான் 95 பெட்ரோலை பயன்படுத்தியுள்ளனர். பூடி மடானிக்கு தகுதி பெற்றோர் ஒரு மாதத்துக்கு சராசரியாக 100 லிட்டர் பெட்ரோல் மட்டுமே பயன்படுத்துவதாக டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். செனட்டர் டத்தோ போபே ஆஃபாங் பின் ஸ்வான் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார்.
நாடு முழுவதும் உள்ள கூட்டரசு சாலைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 362 பகுதிகளில் சூரிய ஆற்றலில் இயங்கும் தெரு விளக்குகள் பொருத்தப்படும். அதற்காக அரசு 3,41,90,000 ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி மேலவையில் குறிப்பிட்டார். மின் கட்டமைப்பு வசதி சென்றடையாத புறநகர் பகுதிகள், மின்வட திருட்டு அபாயம் உள்ள இடங்கள் மற்றும் கிராமப்புற சாலைகளில் சூரிய ஆற்றல் விளக்குகளை பொருத்துவது மிகவும் ஏற்புடையதாக கருதப்படுகிறதென டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பொருத்தம், குறைந்த பொருட்செலவு, பராமரிப்பு தேவைகள் மற்றும் பசுமை தொழில்நுட்பத்தின் நன்மைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் தெரு விளக்குகளை நிறுவுவது குறித்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். குறிப்பாக சபா சரவாக்கில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் குறிப்பிட்ட தெரு விளக்குகளை நிறுவ முன்னுரிமை அளிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாத்தா தெரிவித்தார். 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு நாளை நாடாளுமன்ற செயற்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் முன் அதன் அடக்கங்களை அந்த குழு துல்லியமாக ஆராயும் என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மன் சாயிட் தெரிவித்தார். நாளை நடைபெறும் 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு மீதான கூட்டத்துக்கு அந்த குழு தலைமை ஏற்கும். அடுத்த நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கும் முன் சட்ட வரைவு மீதான ஆய்வு பரிந்துரைகளை அந்த குழு முன்வைக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்வு குழுவில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் சட்ட வரைவு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கோடிக்காட்டினார். பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்துக்கு பின் டத்துஸ்ரீ அசாலினா ஊடகத்தாரிடம் பேசினார். நாட்டின் ரயில் போக்குவரத்து தொடர்பான சட்டத்தை திருத்தம் செய்ய அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. ரயில் நிலையங்களில் சட்டவிரோதமாக கம்பி வடங்களை களவாடும் தரப்புகளுக்கு எதிராக கடும் தண்டனைகளை விதிக்கும் வகையில் குறிப்பிட்ட சட்டம் திருத்தப்படும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹாஸ்பி ஹபிபுல்லா குறிப்பிட்டார். தற்போது அந்த குற்றத்துக்கு 1000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்படும் நிலையில் அதனை 1,00,000 ரிங்கிட்டாக உயர்த்த புதிய சட்டம் வகை செய்யும். அது தொடர்பிலான பரிந்துரை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என டத்தோ ஹாஸ்பி தெரிவித்தார். ரயில் நிலையங்களில் கம்பிவட திருட்டு சம்பவங்களால் ஏற்படும் சேதம் மற்றும் செயல்பாட்டு தாமதங்களுக்கு தற்போதுள்ள தண்டனைகள் மிகவும் குறைவானதாக கருதப்படுகிறது. ஆகையால் ரயில் போக்குவரத்து சட்டத்தை உடனடியாக திருத்தம் செய்ய வேண்டியுள்ளதை துணை அமைச்சர் சுட்டினார். குறிப்பிட்ட திருட்டுகளால் ஏற்படும் பயண இடையூறுகளை களைய அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இன்றைய அவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு டத்தோ ஹாஸ்பி பதிலுரைத்தார். ஈரான் மீது புதிதாக தாக்குதல் மேற்கொள்வதை அமெரிக்கா நிறுத்தியது. தெஹ்ரானின் அணுவாற்றல் திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் ஒப்பந்தம் எட்ட வகை செய்ய அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு தொடர்பில் தெஹ்ரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான பேச்சுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சியை மேற்கோள் காட்டி அதன் அதிகாரப்படியான செய்தி நிறுவனம் ஈர்னா தெரிவித்தது. ஈரான் பேச்சுகளுக்கு இணங்க வேண்டும் என வலியுறுத்தும் ட்ரம்ப் மறுத்தால் அதன் மீதான போர் வலுக்கப்படும் என்றும் தொடர்ந்து மிரட்டி வருகிறார். இரு தரப்பிலிருந்தும் புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என பல நாட்களாக விடுக்கப்பட்டு வந்த அச்சுறுத்தல்களுக்கு பிறகு ட்ரம்ப் எடுத்துள்ள இந்த தனிந்த போக்கு போரின் மிக அண்மைய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. ஈரான் அமெரிக்க போர் வளைகுடா வட்டாரத்தையும் கடந்து செங்கடல் வரை பரவி எகிப்தின் மத்திய தரைக்கடல் வட்டாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பின் அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $4 வீழ்ச்சி அடைந்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $4.08 குறைந்து $83.85 பரிவர்த்தனை செய்யப்பட்டது. அதேவேளை அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலை $4 குறைந்து $80.66 பரிவர்த்தனை செய்யப்பட்டது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் கடந்த மாதம் போர் தொடுத்த போது இரு வகை கச்சா எண்ணெயின் விலையும் உலக சந்தையில் 20 விழுக்காடு உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேசியாவில் இந்து சமய சடங்குகளுடன் தமிழையும் வளர்க்கும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேடானில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய நிர்வாகத்தினர். குறிப்பாக வட சுமத்ராவில் 72 ஆலயங்கள் வீற்றிருக்கின்றன. மொழி சிக்கல் இருப்பதால் அங்கு ஆகம முறைப்படி வழிபாடுகள் நடத்தப்படுவது மிக அரிதாக உள்ளது. மொழி சிக்கலை போக்கும் முன்னெடுப்பாக படாங் செர்மீனில் அருள் பாலிக்கும் அம்பாள் சன்னதியில் முதல் முறையாக சண்டி ஹோமம் நடத்தப்பட்டது. இதற்காக தமிழகம் பிள்ளையார் பட்டியிலிருந்து சிவஸ்ரீ சங்கர்லிங்கம் குருக்கள் தலைமையில் 14 பேர் அடங்கிய குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். சண்டி ஹோமத்தை அவர்கள் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு நிறைவேற்றினர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமத்தோடு தொடங்கி அன்றைய தினம் மாலை வாஸ்து சாந்தி பிரவேசபலி பூஜையானது நடைபெற்றது. சனிக்கிழமை காத்தால பார்த்தோம் அப்படின்னா மாத்திருக்கா பூஜை மற்றும் சோடச மாத்திருக்கா பூஜை அப்படிங்கிறது பேர். 16 வகையான தேவிகளை பூஜை பண்ணக்கூடியது. அடுத்ததாக புஸ்தக பூஜை. இந்த சண்டி ஹோமத்தில் நம்ம படிக்கக்கூடிய தேவி சப்தசதி அப்படின்னு பேர். 700 ஸ்லோகங்களை கொண்ட அந்த புஸ்தகத்துக்கு பூஜையானது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் மதுவர்க்க பூஜை அப்படின்னு அந்த தேவிக்கு பிரீதமான பொருட்களை வைத்து நைவேத்தியம் செஞ்சு எல்லாருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு டச்சுக்காரர்கள் இந்தோனேசியாவில் ரப்பர் புகையிலை தோட்டங்களில் வேலை பார்க்க இந்தியர்களை கொண்டு வந்தனர். அப்படி வந்தவர்கள் உருவாக்கிய ஆலயங்கள் இன்று வரையில் அவர்களின் குலத்தை காக்கின்றன. செவி வழி கற்றுத்தரப்பட்ட சமய வழிபாடுகள் காலப்போக்கில் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றனர். ஆகம முறைப்படி சமயத்தை பின்பற்றுவது பற்றி அந்நாட்டு வாழ் இந்தியர்களுக்கு எடுத்துணர்த்துவதற்காகவே இந்த சண்டி யாகத்தை நடத்தியதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய தலைவர் சிவாஜி ராஜா சங்கர்லிங்கம் சொன்னார். சண்டி ஹோமம் இந்த இந்தோனேஷியாவில் நம்ம தான் முத செய்யறோம். இந்த ஐடியா வந்தது நம்மளுக்கு. நம்ம சிங்கப்பூரில் மலேசியாவில் பார்க்குறோம் இந்த சண்டி ஹோமம் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அப்புறம் நம்ம ஐயர்கிட்ட எல்லாம் பேசி அவங்க சொன்னாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டாக்கா அம்மன் கோயிலுக்கு நல்லது. வருஷம் சண்டி ஹோமம் செய்யறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதனால் நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் சண்டி ஹோமம் செஞ்சுருக்கோம். இதில் சுற்று வட்டார மக்கள் உட்பட வெளிநாடுகளிலிருந்து வந்த இந்து சமயத்தவரும் பங்கேற்று பலனடைந்தனர். இது ரொம்ப பெரிய விசேஷமானது தான். இது இப்போ இந்தோனேசியாவில் முதல்ல நடத்துன்னு சொன்னாக்கா அது ஒரு சரித்திரம் படைத்து முன்னுக்கு சரித்திரம் படிக்கப்போகுது. அது எல்லாரும் அந்த தண்டி ஹோமம் என்னன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக எல்லாருக்கும் தெரியும். சமயம் கட்டி காக்கிறதுல எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இந்து சமயத்துக்காக அவங்க பொம்பினா மசராக்காட் இருக்குல்ல, அவங்க கட்டாயமாக எல்லாருக்கும் என்ன சொல்லணும் செய்யணும்ட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி இங்கே வருது. ஏன்னா கோயில் இதனால் வருவாங்க சாமிக்கு. முக்கால்வாசி கோயிலில் தலைவருங்க அவங்க தான் நம்மளுக்கு கூட்டணி சரி வைக்கிறோம். என்னோட விசேஷம்னா எங்களுக்கு டெலிஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வருவோம். ஸோ சம்டைம் கூட ஆளுங்களும் வருவாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் 2 பேர் தான் வருவோம். எனக்கு நல்லதாக இருக்குது இந்த மாதிரி செய்யறது. நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வந்தால் நாங்கள் நல்லா பஜன் பண்ணுவோம். வட சுமத்ராவில் உள்ள 80 விழுக்காட்டு ஆலயங்கள் அம்பாளுக்கே உரித்தானவையாக உள்ளன. அவற்றில் பெரும்பாலான ஆலயங்கள் இந்தோனேசியா அரசின் நேரடி பார்வையில் இயங்குவதும் குறிப்பிடத்தக்கது. அம்மனுக்குரிய ஆடி மாதத்தை முன்னிட்டு வட சுமத்ராவில் உள்ள ஆலயங்கள் விழா கோலம் பூண்டுள்ளன. குறிப்பாக மேடான், டெலி சர்டாங், ஜாலான் கலாம்பேர், லீமா பசாரில் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் தினந்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. 5 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அன்னை அவர் வட்டாரத்தில் உள்ள ஏறத்தாழ 30 இந்துக்கள் குடும்பங்களுக்கு அருள் பாலிக்கிறார். மூலஸ்தானத்தில் கருமாரியம்மன் மூலவராக வீற்றிருக்க அவள் அருகில் முருகன், சிவன், விஷ்ணு, பெருமாள், அனுமான் ஆகியோர் துணை நிற்கின்றனர். ஆரம்பத்தில் நாங்கள் சும்மா சொல்பமாக கட்டிட்டோம். அதுக்கு திருப்பி பணம் வந்துச்சு. நாங்கள் திருப்பி கட்டணும். நல்லா 2010 கட்டணும். கிழமை சக்தி கரகம். காலையில் இது கூழ்
கூழ் ஊற்றுவோம், கஞ்சி ஊற்றுவோம். ஓர் இல்லத்தில் வழிபாடு செய்யப்பட்ட துர்க்கைக்கு 2010 ஆலயம் எழுப்பப்பட்டது. சிங்கம் மாக்காளி, சங்கிலி கருப்பன், மதுரை வீரன் போன்ற காவல் தெய்வங்களும் இங்கு வருவோருக்கு வேண்டி வரங்களை அள்ளி தருகின்றனர். இதுதான் மொதல் வாட்டி மேனனுக்கும் வந்திருக்கேன். சிறப்பாக இருக்குங்க. கோயில் அபிஷேகம்லேருந்து பூஜையிலேருந்து எல்லாம் நம்ம மெலிஷா தமிழர்கள் வழிபடும் மாரி தான் இருக்குது. நான் இந்த மேனனுக்கு வந்த மொதல் காரணம் வந்து நம்ம மெலிஷாவில் உள்ள இந்தியர்களோட வழிபாடும் மேனாவில் உள்ள இந்தியர்கள் வழிபாடும் வந்து சமமாக இருக்கிறத தான் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே இன்னும் சிறப்பாக செய்கிறாங்க. இது மேடன் இந்த திருவிழா இருக்குது, ரொம்ப கூட்டம் இருக்குது. இது நம்ம திருவிழா செஞ்ச இந்த மேடான்ல ஐ திங்க் சேம் லைக் இந்த மலேசியா இல்லைனாக்கா இது இந்தியாவில் அது மாதிரி சேம் தானே. இது கோயில் ரொம்ப பவர் இருக்கு. எனக்கு சந்தோஷம் இங்கே வருது. மதி நிறைந்த நன்னாளான ஆடி திங்களில் கரகம் பாலித்தல் இங்கு முத்தாய்ப்பாக விளங்குகிறது. சுற்றுவட்டார மக்களுடன் இணைந்து அந்த நிகழ்வு இனிதே நடத்தப்பட்டது. அன்னையின் திருமுகத்தை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கில் திரிசூலம் சக்தி குழுவினரின் தப்பு இசையுடன் பாக்யராஜ் எனும் இளைஞர் கரகத்தை ஏந்தி சென்றார். வட சுமத்ராவில் 21 ஆண்டுகளாக இயங்கும் முதல்நிலை தப்பு இசை கலைஞர்களாக அந்த குழுவினர் விளங்குகின்றனர். தாய்மொழியாம் தமிழை பிழையற பேசுவதில் திணறினாலும் வருவாய் அன்னையே வாழ்வில் தருவாய் அனைத்துமே என அமுத தமிழில் பாடி அம்மையை வணங்கி வளமுறுகின்றனர். ஸ்காட்லாந்தில் 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இனிதே நிறைவை தொட்டது. 11 நாள்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் நாட்டின் வீரர்கள் சிந்திய வியர்வை துளிகள் வெற்றி பதக்கங்களாய் மாறின. 8 தங்கங்கள், 3 வெள்ளி, 5 வெண்கலங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தை பிடித்தது மலேசியா. 2010 புதுடெல்லி காமன்வெல்த் போட்டிற்கு பின் நாடு பதிவு செய்திருக்கும் மிகச்சிறந்த அடைவு நிலை இதுவாகும். 2022 பிர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிற்கு ஈடாய் அது அமைந்துள்ளது. மிகச்சிறிய குழுவை கொண்டு மலேசியா இந்த சாதனையை பதிவு செய்துள்ளதாக மலேசிய அணி தலைவர் டத்தோ அவாலான் அப்துல் ஹசீஸ் தெரிவித்தார். அது நாட்டின் விளையாட்டுத் துறைக்கு கிட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என அவர் வர்ணித்தார். 5 தங்கங்களை எடை தூக்கும் வீரர்களான முகமது அனி கஸ்டான், முகமது அஸ்னில் பிடின், முகமது ஏரி ஹிடயாத், முகமது ஆஃபிசுடின் ரோஸ்லின், முகமது ஷாமி நூர் கசாலி ஆகியோர் நாட்டிற்கு பெற்றுத் தந்தனர். அதேவேளையில் சித்தி அகிலா ஃபர்ஹானா ஜமான் மகளிர் 86 கிலோகிராம் எடை பிரிவில் வெள்ளி பதக்கத்தை வசமாக்கினர். 81 கிலோகிராம் எடை பிரிவில் மற்றொரு தங்கத்தை பெற்றுத் தந்தார் நாட்டின் இளம் ஜூடோ வீரர் அமீர் டேனியல் அப்துல் மஜீத். அத்துடன் சர் கிறிஸ் ஹாய் அரங்கில் நடைபெற்ற ஆடவர் உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டியில் நாட்டின் நட்சத்திர வீரர் டத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவங் தங்கப் பதக்கத்தை வென்றார். T20 ஆடவர் நீளம் தாண்டுதலில் டத்தோ அப்துல் லத்தீப் ராம்லி மலேசியாவின் தங்கப் பதக்க இலக்கை நிறைவேற்றினார். வெண்கலத்தை நாட்டின் மற்றொரு போட்டியாளர் அல்ஜோ கோத்துவோ கைப்பற்றினார். நாட்டின் பளுதூக்கும் வீரர் பானி புன்யாவ் குஸ்டின் வெண்கல பதக்கம் வென்று 2026 கிளாஸ்கோவில் தனது பயணத்தை நிறைவு செய்தார். மேலும் 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி நிலவரம். தேசிய தடகள சைக்கிளோட்ட வீராங்கனை நூருல் ஈசா இசாத்தி அஸ்ரி மகளிர் கெய்ரின் பிரிவில் 10ஆம் இடத்தை பிடித்தார். சர் கிறிஸ் ஹாய் அரங்கில் நடைபெற்ற 7 முதல் 12ஆம் இடங்களை தீர்மானிப்பதற்கான பந்தயத்தில் நூருல் ஹிசா நியூசிலாந்தின் வெற்றியாளரான ஆலிவியா கிங்குடன் வெறும் 0.29 வினாடிகள் பின்தங்கி 10வது இடத்தை பிடித்தார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லிலியா டெட்டோரினோவ் 2ஆம் இடத்தையும் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜார்ஜெட் டிரான் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர்.
இதனிடையே மகளிர் கேரிங் பிரிவில் வேல்ஸைச் சேர்ந்த எமா ஃபினுகேன் தங்கப் பதக்கத்தையும், நியூசிலாந்தின் ஆலிஸ் ஆண்ட்ரூஸ் வெள்ளிப் பதக்கத்தையும், ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்டினா குளோனன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். முன்னதாக நூருல் ஈசா மகளிர் மின்னல் சைக்கிளோட்ட பிரிவில் 4வது இடத்தை பிடித்து தனது சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தினார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியை அவர் பெருமைக்குரிய செயல்திறனுடன் நிறைவு செய்தார். அதன் மற்றொரு நிலவரத்தில் திடல் பவுலிங் போட்டியில் தேசிய ஆடவர் இணையினர் அமீருல் டேனியல் அப்துல் ரஹீம், முகமது சௌஃபி ரூஸ்லி வெண்கலப் பதக்கத்தோடு தாயகம் திரும்பினர். ஸ்காட்டிஷ் ஈவன் கேம்பஸில் நடைபெற்ற போட்டியில் தேசிய இணை கனடாவைச் சேர்ந்த ஜான் பீசர், பிரையன் பெஸ்டரை வீழ்த்தினர். வட அயர்லாந்தைச் சேர்ந்த ஆடம் மேக்யான், கேரி கேலி இணை தங்கப் பதக்கத்தை கைப்பற்றிய வேளை இங்கிலாந்தின் நிக் பிராட், ஜேமி வாக்கர் இணையினர் வெள்ளிப் பதக்கத்தோடு திருப்தி அடைந்தனர். அத்துடன் அமீருல் டேனியல் மற்றும் முகமது சௌஃபியின் முதல் காமன்வெல்த் பதக்கம் இதுவாகும். இருபத்தி 4 ஆண்டுகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்தனர் தேசிய திடல் பவுலிங் மங்கையர் நூராசியன் டவுட் மற்றும் ஜாரியா ஜக்காரியா. மகளிர் B6, B8 பிரிவில் அந்த மாற்றுத் திறனாளிகள் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். தேசிய வீராங்கனைகள் ஸ்காட்லாந்தின் மேரி வில்சன், பவுலைன் வில்சன் இணையை வீழ்த்தி அந்த பதக்கத்தை கைப்பற்றினர். காமன்வெல்த் போட்டியில் நூராசியன் மற்றும் ஜாரியாவிற்கு கிடைத்த முதல் பதக்கம் இதுவாகும். ஆஸ்திரேலிய இணையான லூயிஸ் ஹாஸ்கின்ஸ் மற்றும் செரீனா போனெல் தங்கப் பதக்கத்தை வென்ற நிலையில் வெள்ளிப் பதக்கம் நியூசிலாந்து வசமானது. திருக்குறள் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட மற்றவருக்கு கேடு செய்ய நினைக்க கூடாது. அப்படி ஒருவேளை நினைத்தால் அந்த தீமையை நினைத்தவனுக்கே கேடு வருமாறு அறம் முற்றுகையிட்டு விடும் என எடுத்துரைக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மலேசியா மடானி kesejahteraan dinikmati. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. Berjanji dan ku bersumpah setia demi Tuhan dan negara akan ku korbankan jiwa. Aku berjanji akan satukan semua, kita bertahan bersama tanah air yang tercinta. Semangat wajah kan ku bertaruhkan nyawa demi sejahtera semua negaraku yang merdeka. Terus melangkah tetap terpahat di dada, kita sejahtera bersama Malaysia. Malaysia. Aku berjanji kepada Ibu Pertiwi kekal berpahala